ஹாய் ஹலோ வெல்கம் டு ராஜபுஷ்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம முழு உளுந்த அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழு உளுந்த அடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய முழு உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் காய்ந்த மிளகாய் 8, பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கப், மிளகு சீரகம் 1/2 டீஸ்பூன், முருங்கைக்கீரை 1/2 கப், தேங்காய் துருவல், அப்புறம் இஞ்சி துருவல் 2 சிறிதளவு, நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு, அப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை 2 சிறிதளவு. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய முழு உளுந்தோட காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அந்த அரைத்த மாவில் கொஞ்சம் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், இஞ்சி, தேங்காய் துருவல், முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஒரு அடைக்கு தேவையான அளவு மாவு எடுத்து அதை கையாலேயே தோசைக்கல்லை வச்சு ரவுண்டாக தட்டுங்க. அடுத்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு அடை நல்லா வேகிற வரைக்கும் அதை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அடை ரெடி. அடையாக செஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க இதே ரெசிப்பியை நீங்கள் தோசையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கான ப்ரொசீஜர்: ஊற வச்சு முழு உளுந்தில் பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை தோசை மாவாகவும் அரைச்சி சாப்பிட்லாம். இந்த ஹெல்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.